இன்றைக்கி ப்ளவுஸில் வந்து இந்த சைடு வந்து எப்படி பிடிக்கிறது கரெக்டாக அப்படின்றத சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாம் தைச்சி முடிச்சாச்சு. ஆனாலும் கூட நம்மளுக்கு சைடு பிடிக்கிறதுல வந்து கம்ப்ளைண்ட் வரும். இந்த சைடில் நம்மளுக்கு இப்படி பண்ணுறப்ப என்ன வரும்னா, சின்னது பெருசாக வரும், இது வந்து உயரமாக வரும், இது கம்மியாக வரும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். பாருங்கள், இதுலேயே வந்து சின்னது பெருசாக இருக்கா, இது பாருங்கள், இங்கே பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. இப்போ வந்து பேக்கு பெருசாக இருக்குது, ஃப்ரண்ட் வந்து சின்னதாக இருக்குது. இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்கிறது, இந்த சைடில் வந்து நம்ம பிடிக்கணும் இல்லையா, இதை வந்து எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றத பாருங்கள். கை முதல்ல வந்து கையை வச்சு பாருங்கள். கை வந்து இது வச்சிங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல கை வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்குது, இங்கே வந்து கம்மியாக இருக்குது இல்லையா. இதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னா, இந்த சைடு இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா வந்து இங்கேவே பிடிக்கலாம் நம்ம கையிலே. ஏன்னா இவ்வளோ தூரம் கையில் துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இது ரெண்டையும் சேர்த்து வச்சு விட்டுருணும். நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அவ்வளோ மட்டும் பிடிக்கணும். பிடிச்ச பிறகு இதே எடுத்துக்கோங்க. அப்படியே இல்லை கொஞ்சம் தூரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் பிடிங்க. எடுத்துகிட்டு இப்போ வச்சு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ எவ்வளோ தூரம் இருந்தது இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. இங்கே வைக்கும் போதும் நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் இல்லை பாருங்கள். இங்கே வைக்கும் போதும் அந்த எக்ஸ்ட்ரா இல்லை. இப்போ வந்து நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இருக்குது, ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக இருக்குது, இங்கேவும் கரெக்டாக இருக்கும், ப்ளஸ் கட்டியும் இங்கேவும் கரெக்டாக இருக்கும் அந்த எண்ட்லேயும். இதை வந்து இப்போ நான் தைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதை ரெண்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே செய்யுங்க. இதை சைடை வந்து இப்படி தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். இதை அப்படியே செய்யுங்க. இங்கே பாருங்கள், நான் தைச்சிட்டேன். வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக இருக்குது. எதுவும் நமக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் வரல, கரெக்டாக இருக்குது. பார்த்திங்களா, அந்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, இங்கேவும் கரெக்டாக இருக்குது. இதை இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பிடிக்கணும். தைக்கிறப்ப அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிங்கன்னா ஒரு கரெக்டாக வரும் மாதிரி தையல். இப்படி தான் நம்ம சைடு வந்து பிடிக்கணும்.